Easy Physics. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு +1 Physics செகண்ட் லெசன் இயக்கவியல்ல கினமேட்டிக்ஸ்ல ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அண்டர் கிராவிட்டி புவியீர்ப்பினால் இயங்கும் பொருளின் இயக்க சமன்பாடுகள் பார்க்க போறோம். ஸோ நாம ஏற்கனவே இயக்க சமன்பாடுகள் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இயக்க சமன்பாடுகள்ல 3 சமன்பாடுகள் பார்த்துருக்கோம். 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? V is equal to U plus AT. செகண்ட் ஈக்குவேஷன் S is equal to ut plus of at square. Third equation v square is equal to u square plus 2as. So இது வந்து நேர்கோட்டில் சீரான முடுக்கத்துல இயங்கக்கூடிய பொருள்களுக்கான இயக்க சமன்பாடுகள் இல்லையா? So this is the equations of motions, the object moving in a straight line with uniform accelerations. So இங்க நாம என்ன கன்சிடர் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா புவியீர்ப்பினால இயங்கக்கூடிய பொருளினுடைய இயக்க சமன்பாடுகள். So equation of motion under gravity. So அப்போ கிராவிடேஷன்னால ஒரு ஆப்ஜெக்ட் இயங்குது மூவ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இங்க ஆக்சலரேஷன்ங்கிறது எதுக்கு ஈக்குவல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம A is equal to G அப்படின்னு மென்ஷன் பண்றோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் கேஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? h உயரத்துல இருந்து தானே விழும் பொருள். Your body falling from a height h. ஸோ அப்போ ஹெச்ங்கிற ஹைட்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஃபால் ஆகுது அப்படின்னு கன்சிடர் பண்றோம். ஸோ அப்போ நம்ம XY டைரக்ஷன் மென்ஷன் பண்ணும்போது நமக்கு ஆப்ஜெக்ட் எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா y டைரக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா எழுதுறோம். ஸோ y டைரக்ஷன்ல மூவ் ஆகுறதுனால y போடுறோம். ay வெக்டார் இஸ் ஈக்குவல் டு g j cap. ஏன்னா y ஆக்சிஸ் அப்படின்னா அதோட யூனிட் வெக்டார் என்ன? j cap. y பொறுத்து அதோட ஓரளவு வெக்டார் j cap. அதனால j cap போட்டுக்கலாம். அப்ப a n மதிப்பு மட்டும் எழுதுறோம். மேக்னிட்யூட் ஒன்லி மட்டும் கன்சிடர் பண்ணும்போது ax xல எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லை, எந்த ஒரு இயக்கமே இல்லை. அதனால x is equal to ax equal to 0. அதே மாதிரி z-க்கும் வரும். z டைரக்ஷனும் நமக்கு எதுவும் இல்லை. அதனால az is equal to 0. அடுத்து ay க்கு வரும். ஸோ yங்கும் போது நம்ம என்ன இது புவியீர்ப்பு முடுக்கம் due to acceleration of gravity அப்படிங்கிறதுனால ay is equal to g அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்க என்ன பண்ணலாம்? ஆப்ஜெக்ட் மூவிங் வித் சம் இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ அப்போ u is the initial velocity. பொருளானது ஒரு ஆரம்ப திசைவேகத்துடன் இயங்குது அப்படின்னு சொல்றதுனால uங்கிறது ஆரம்ப திசைவேகம். ஸோ அது என்ன ஆகுது? தரையை போய் அடையுது. இட் ரீச்சஸ் எ கிரவுண்ட். ஸோ அப்போ அதோட வெலாசிட்டி என்னன்னா ஃபைனல் வெலாசிட்டி v. தரையை அடையும் போது அதோட இறுதி திசைவேகத்தை v அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இங்க நம்ம முடுக்கத்தை என்னன்னு எடுத்துக்க போறோம்? a is equal to g. ஆக்சலரேஷனோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு ஈக்குவல். இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா y அச்சுல தான் அது இயங்குது அப்படினால y ன்னு எழுதிக்கிறோம். y டைரக்ஷன்ல மூவ்மெண்ட் மோஷன்ஸ் இருக்கிறதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் s is equal to y. that is equal to height. ஓகேவா? சோ இப்போ நாம என்ன பண்ண போறோம்? இந்த இதெல்லாம் கொண்டு போய் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் v is equal to u plus at. a க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம்? g. அப்ப u plus gt. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? s is equal to ut plus of at square. s க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம்? y. அப்ப y is equal to u square plus of gt square. இது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன? v square is equal to u square plus 2as. so a க்கு பதிலா g, s க்கு பதிலா y சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப v square is equal to u square plus 2gy. 3 ஈக்குவேஷன்ஸ் நாம ரைட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சப்போஸ் ஆப்ஜெக்ட் வந்து இனிஷியலா ரெஸ்ட் பொசிஷன்ல இருந்து மூவ் ஆகுது, ஓய்வு நிலையில இருந்து ஒரு பொருள் இயங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ ஓய்வு நிலை அப்படிங்கும் போது ஆரம்ப திசைவேகம் என்ன ஆயிடும்? சுழியாயிடும். ஸோ ரெஸ்ட்ல இருந்து ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படிங்கும் போது the initial velocity is equal to 0. ஓகேங்களா? ஸோ அது ரெஸ்ட்ல இருந்து மூவ் ஆகுது. ஏதாவது நாமளா தூக்கி போட்டால் மட்டும்தான் இனிஷியல் வெலாசிட்டி இருக்கும். இங்க என்னது? ரெஸ்ட்ல இருந்து அது அப்படியே மூவ் ஆகுறதுனால அதோட இனிஷியல் வெலாசிட்டி 0. அப்போ இதை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. என்ன வரும்? v is equal to gt. ஏன்னா u ஓட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. u is equal to y is equal to ut ஓட வேல்யூ என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். அப்போ y is equal to half gt square. நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப என்ன வரும்? v square is equal to 2gy அப்படின்னு நமக்கு ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா y is equal to h ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சோ அதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா h. அந்த பொருள் உயரம் எவ்வளவு அப்படின்னா h. அந்த உயரத்தை கடக்கிறதுக்கு அது எடுத்துக்கூடிய காலத்தை கேபிட்டல் T ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சோ அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு ஆப்ஜெக்ட் இட் will take time t is equal to capital T. So அப்ப இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும்? y க்கு பதிலா
h is equal to half gt square capital T square. இதுல இருந்து எனக்கு T square வேணும் அப்படினா T square is equal to 2h by g. இதுல வந்து T மட்டும் வேணும் அப்படினா T is equal to square root of 2h by g. இதுதான் வந்து அந்த பொருள் அந்த உயரத்தை கடக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம். So particular height reach பண்றதுக்கு it will take time. That time T is equal to square root of 2h by g. So இப்போ என்ன velocityயோட ground reach ஆகுது, பொருளானது எந்த திசைவேகத்துடன் தரையை அடையுது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். அப்ப v squared is equal to 2gy அப்படிங்கிற ஃபார்முலா எடுத்துக்கிறோம். இங்க yங்கிறது எதுக்கு ஈக்குவல் h. அப்ப v squared is equal to 2gh. இது வந்து v மட்டும் வேணும் எனக்கு. அப்ப ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். v ground is equal to square root of 2gh. Next second case, பொருளொன்றை செங்குத்தாக மேல் நோக்கி எறிதல். A body thrown vertically upwards. ஸோ இப்போ ஒரு பொருளை நம்ம மேல் நோக்கி எறிகிறோம் அப்படின்னா பொருளானது மேல் நோக்கி போயிட்டு அதுக்கப்புறம் தான் கீழ் நோக்கி வரும் இல்லைங்களா. ஸோ அப்போ மேல் நோக்கி போகும்போது நமக்கு எதுக்கு எதிராக போகுது அப்படின்னா புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு எதிர் திசையில் எங்குது. ஏன்னா புவியீர்ப்பு முடுக்கம் காரணமாக நமக்கு பொருளானது எப்பயுமே எப்படி தான் வரும், மேலிருந்து கீழே தான் வரும். அப்போ அதுக்கு எதிர் திசையில் நம்ம பொருளை தூக்கி எறிகிறதுனால இங்கே ஏவோட வேல்யூ -g. ஓகேங்களா. இப்போ ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், த்ரோன் வெர்டிகலி அப்வர்ட்ஸ் வித் இனிஷியல் வெலாசிட்டி u. ஓகேங்களா. ஸோ இங்கே ஏர் ஃப்ரிக்ஷனை நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா ஆப்ஜெக்ட் வந்து வெர்டிகலாக வந்து அப்போர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ அப்போர்ட் டைரக்ஷன் அப்படிங்கும் போது இட் இஸ் ஆப்போசிட் டு த கிராவிட்டி. ஏன்னா கிராவிட்டினாவே என்ன ஆகும், ஸோ ஆல் த ஆப்ஜெக்ட் இஸ் ஃபெல் டவுன். ஓகேங்களா. அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நாம் என்ன பண்ணுறோம், ஆப்ஜெக்டை வெர்டிகலாக வந்து த்ரோ பண்ணுறோம். ஸோ அப்போது இங்கே ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். ஓகேங்களா. அதனால a is equal to -g அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது எந்த ஆக்சிஸில் தான் நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னா y ஆக்சிஸ். அதனால s is equal to yன்னு எடுத்துக்கிறோம். பொருளானது எந்த அச்சை பொறுத்து இடப்பெயர்ச்சி அடையுது அப்படின்னா y அச்சை பொறுத்து இடப்பெயர்ச்சி அடைகிறதுனால s is equal to y அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், இயக்க சமன்பாடுகளை சப்ஸ்டியூட் பண்ணணும். So நம்ம என்ன பண்றோம், we can substitute the a and s value in equations of motion. So first equation என்ன, v is equal to u plus at. இங்க a ஓட வேல்யூ என்ன, -g. அப்ப substitute பண்ணா என்ன கிடைக்கும், v equal to u minus gt அப்படிங்கிற equations நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. So v is equal to u minus gt. Second equation என்ன, s is equal to ut plus of at squared. அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு s is equal to ut minus of gt squared அப்படிங்கிற ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். இதுல நாம a க்கு பதிலா -g சப்ஸ்டிட்யூட் பண்ணா s is equal to ut minus of gt squared கிடைக்கும். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன, v square is equal to u squared plus 2as. இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் எதுல இருக்கு, இடப்பெயர்ச்சி எதை பொறுத்து நடக்குது அப்படின்னா y அச்சை பொறுத்து நடக்கிறது அப்படிங்கறனால இங்க s க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம், y-ங்கறத தேர்ட் ஈக்குவேஷனுக்கு மட்டும் நாம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப v square is equal to u square minus 2gy. ஓகேங்களா. சோ இந்த தேர்ட் ஈக்குவேஷனுக்கு பொருளானது எந்த ஒரு நிலையிலும் y அச்சை பொறுத்து பொருளினுடைய திசைவேகம்ங்கறனால s க்கு பதிலா y போடும். ஓகேங்களா. So the object moving with the axis of y with respect to axis y அப்படிங்கிறதுனால s க்கு பதிலா y-ங்கறத இந்த ஈக்குவேஷன்ஸ்ல போடுறோம். சோ இங்க நார்மலா டிஸ்பிளேஸ்மென்ட் மட்டும் நம்ம கால்குலேட் பண்றோம். ஓகேங்களா. இதுதான் நமக்கு பொருளொன்றை செங்குத்தாக மேல்நோக்கி எறிதலுக்கான ஈக்குவேஷன்ஸ். a body thrown vertically upwards க்கு ஈக்குவேஷன் ரொம்ப சிம்பிள். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ல a is equal to -g சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஏன் -g சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அப்படின்னா ஸோ கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. ஓகேங்களா. ஏன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்பயுமே எப்படி தான் ஆக்ட் ஆகும், டவுன்வர்டு தான் ஆக்ட் ஆகும். இங்கே ஆப்ஜெக்ட் வந்து அப்வர்ட் ஆக்ட் ஆகுறதுனால இட் இஸ் ஆப்போசிட் டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதனால a is equal to -g. பொருளானது புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு எதிர் திசையில், புவியீர்ப்பு விசைக்கு எதிர் திசையில் நம்ம தூக்கி எறிகிறதுனால இங்கே முடுக்கம்ங்கிறது எப்படி இருக்கு, -g. அதாவது புவியீர்ப்பு முடுக்கம் வந்து எதிர்குறியை பெறுது. அந்த ஒரு இதை மட்டும் நம்ம இங்கே
மென்ஷன் பண்ணோம்னா ஈக்குவேஷனில் 3 ஈக்குவேஷனையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ தேர்ட் ஈக்குவேஷனில் மட்டும் s is equal to yன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏன்னா பொருளானது y என்ற அச்சை பொறுத்து இடப்பெயர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லும் போது அங்கே நம்ம எஸ்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், yங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம்.